கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபாலா பக்தே லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் போட்டிருக்கிற 1500 சப்ஸ்கிரைபுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கிருஷ்ணனுடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நான் டெய்லி என்னோடய சப்ஸ்கிரைபுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறேன். அதாவது இந்த டாபிக் என்ன மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதானம் அவசியம் அப்படின்றது என்னென்னா, அதாவது யார் எப்போ ஏதாவது ஒரு பேச்சு பேசுனாங்கன்னா தர்க்கத்திற்கே போகக்கூடாது, ஆர்கியூமெண்ட்டுக்கு போகக்கூடாதுன்றதுனால தான் இந்த கதையை எடுத்தேன். ஏன்னா நான்லாம் என்னமோ நமக்கு எல்லாம் தெரியற மாதிரி நான் ஒரு தர்க்கம் செய்வேன். இல்லை நீங்கள் செய்கிறது தப்பு, அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அது நல்லது தான் சொல்லுவேன். அந்த நல்லதே எதிராளிக்கு தர்க்கமாக தோணும். அதெல்லாம் நம்ம அனுபவத்து மூலம் நம்ம விலகி தனியாக நிற்கணுன்றத ஒரு கதை. ஒரு பைத்தியக்காரன் மீது கருணை கொண்டு அவனை அவனை தனது குருவிடம் அழைத்து சென்றான். குரு சொன்னார், இவனை எல்லாரும் கல்லை விட்டு அடியறதுனால இவன் ரோட்டில் வாழ்வாள்னு கத்திக்கிட்டு இருக்கிறான், இவனுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட கேட்குறாரு சீடன். உடனே அவனை அப்படியே ஒரு ஓரமாக மூளையில் உட்கார விட்டுடு, உணவையும் நீரையும் அவன் அருகில் வச்சுடு, அவனையே உண்ணும்படி நீ எதுவுமே நீ சாப்பிடு கொள்ளு எதுவுமே நீ சொல்ல வேண்டாம், வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிடு. பசிச்சா அவனே வாரி எடுத்து சாப்பிட்டுக்குவான். ஏன்னா அதனால் அவனுக்கு நீ எந்த உதவியும் செய்ய வேண்டாம், நீங்கள் யாரும் அவனை கண்டு கொள்ளாமல் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு குரு சொல்கிறார். அதனால் அவர் அவனே அவர் கத்துவார், கற்களை வீசுவார், ஆனால் யாரும் கண்டு கொள்ளவில்லை. அதனால் எல்லோரும் கற்களையெல்லாம் வீசுறதுனால தான் அவன் கத்துனான். அதனால் யாருமே இப்போ சீடர்கள்லாம் அவர் வேலைகளை பார்த்தாராம். இந்த பைத்தியக்காரன் எப்படின்னு பார்த்தானா, என்னடா யாருமே நம்மளை எதுவுமே சீண்டலை வைக்கலை, யாருமே நம்மள்கிட்ட பழிக்கலை, கற்களையெல்லாம் தூக்கி போடலை அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு பார்த்தோன்னா உனக்கு பசி வந்துச்சான். பசி வந்தோடனே அந்த தட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணியை குடித்தானான். அவனை எதிர்வினை ஆற்றுவதற்கு யாருமே இல்லையாமா. உடனே இப்படியே நாட்கள் அப்படியே போச்சான். ஒரு நாள் அமைதியாக ஒரு குரு முன்னால் அந்த பைத்தியக்காரன், எனக்கு தியானம் கற்றுத்தருவீர்களா ஐயா என்று கேட்டானாம் குருவிடம். இது இன்றும் தீபத்திய புத்த மடாலயங்களில் இது ஒரு சிகிச்சை முறையாமா. இதான் ஒரு சிகிச்சை முறையாம். எதிர்வினை ஆற்ற யாரும் இல்லை என்றால் அவர் அமைதியாகி விடுவார் என்கிறார் தீபத்தியர்கள். அதாவது என்னென்னா, இப்போ நம்மளே பாருங்களேன், இப்போ பசங்களே பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கார் கணவர் யார் பேசினாலும் நீங்கள் எதிர்த்து பேசுனாங்கன்னா சண்டையாக தான் போயிடும். சரி, அவருக்கு தெரிஞ்சது அதான், சரி இன்றைக்கி அவங்க டென்ஷனாக இருக்காங்க, ஏதோ கத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டோம்னா நமக்கு எதிர்வினை ஆற்றத்துக்கு யாரும் இல்லாமல் போயிடுவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. நம்ம சண்டை போடுறவங்களும் ஒரு வித பைத்தியக்காரங்க தான் அப்படின்றாரு. மற்றவர் பார்க்கவில்லை என்றால் பைத்தியக்காரத்தனங்கள் வளர்ந்து கொண்டே போகாது. தர்க்கம் பண்ணாதீர்கள். நம்முடைய பேச்சை தர்க்கத்திற்கு தீனி, நம் அமைதியையே அதற்கு பட்டினி. அதாவது தீனி நம்முடைய பேச்சு, ஆர்கியூமெண்ட்டு நம்முடைய பேச்சு தான் தீனி. அதனால் என்னோடய ஹேபிட்லாம் கூட அப்படிதாம்மா. யாராவது நம்மளை தப்புன்னு சொல்லிட்டா சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் ஒரு நாள் அவங்க மன அமைதியாக ஆகிறப்ப நான் அப்படியே சொல்லலை, நீங்கள் அன்றைக்கி அப்படி பேசிட்டேங்க அப்படின்னு சொல்லி நம்மளை புரிய வைக்கலாம். நம்ம சொந்தக்காரங்களோ யாராக இருந்தாலும் அது நம்ம மனசுக்கு உறுத்தும், நம்ம ஒன்றுமே செய்யலை, நம்மளை தப்பாக பேசிட்டாங்களேன்ட்டு. அது பொறுமையாக ஒரு நாள் நம்ம சொல்லி காமிக்கலாம். அதனால் அமைதியாக இருக்கணும். எல்லாம் சரியாகும். ஒரு வேளை சரியாகவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீங்கள் சரியாக இருப்பீர்கள், நிதானமாக இருங்கள் அப்படின்றத ஒரு குரு சொல்கிறார். எதுவுமே எல்லாம் சரியாயிடும் அப்படின்றத நம்ம இந்த கதையின் மூலம் சொல்லணும். எல்லாமே நம்ம எதுவுமே நீடிக்கிறதுன்றது இல்லை. துக்கமும் இன்பமும் துன்பமும் எதுவுமே நீடிப்பு இல்லை. இன்றைக்கு துக்கம் வரும், நாளைக்கு சந்தோஷம் வரும், அடுத்த நாள் துக்கம் வரும், அடுத்த நாள் சந்தோஷம் வரும். இப்படி தான் மாறி வரும். நம்ம என்ன செய்கிறோம், எல்லாரும் ஒரு துக்கத்தை பிடிச்சிக்கிட்டே அந்த துக்கம் நினச்சிக்கிட்டு இருப்போம். அது சரியே கிடையாது. சரி, இன்றைக்கி இப்படி கஷ்டப்படுது, இப்போ இன்றைக்கி நானே இதை ஒரு இதில் இடிச்சுக்கிட்டேன், டக்குன்னு என்ன சொன்னேன், இன்றைக்கி நான் இடிச்சுக்கணும்னு இருக்குது, அதான் இடிச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு, அப்பா ஒன்றும் ஆகக்கூடாது, வாழ்க வளமுடன், அந்த இடத்துல நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். வாழ்க வளமுடன் ப்ளஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு எல்லாம் சரியாக போயிடும். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. தயவு செய்து நான் செய்யும் ஒவ்வொரு பணியும் என் கிருஷ்ணன் குட்டிக்காக தயவுசெய்து அனைவரும் சப்ஸ்கிரைப் போடுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன்.
நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புக்கும் நிச்சயம் ஒரு பாதத்துளியாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு நிறைய மனமாற்றமும் உங்கள் உடல் மாற்றமும் நிச்சயம் வரும்.